ஹாய் கைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. என் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேனே தவிர்த்து இது மாதிரியெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய கதைக்கும் என் வாய்ஸ்க்கும் சில குட்டி குட்டி 2 ஃபேன்ஸ் ஒரு 3 ஃபேன்ஸ் இருக்கும்போது அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அது கொண்டாடுற விதமாக இது நம்ம ஒரு சின்ன ஒன் ஷாட் தான். மை ரவுடி மாமா டேங்கோட ஒன் ஷாட். ஓகே, அண்ட் கதைக்கு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுற ஒரு பொண்ணு. ஓகே, அண்ட் டேங்கை பற்றி சொல்லணுன்னா அந்த காலேஜோட சீனியர். டேங் இப்போ யூஜி பிஜி நம்ம வச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அந்த செகண்ட் கோர்ஸோட லாஸ்ட் இயரில் படிச்சுட்ருக்காரு. உங்களுக்கும் டேங்க்கும் 6 years ஏஜ் கேப் இருக்குது. அண்ட் இந்த கதையில் டே ஒரு டாக்டர், அதாவது ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, அதனால் லாஸ்ட் இயரில் இருக்கார் நம்மளோட டேங். ஓகே, ஸோ யூஜி பிஜிலாம் வேண்டாம், நம்ம டேங் ஒரு டாக்டர் படிச்சுட்ருக்காரு. அவர் ஃபைனல் இயரில் இருக்கார். அண்ட் என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கே ரொம்ப ஜாம் ஆகுது. பட் ஓகே, போயிடலாம். அண்ட் உங்களுக்கு டேங்க்கும் 6 years ஏஜ் கேப் இருக்குண்டா. நீங்கள் டேங்கோட அத்தை பொண்ணு. ஓகே, டேங்கோட அத்தை பொண்ணு. ஓகே, அண்ட் டேங்கை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப ரூட்ரா, யாரையும் மதிக்கவே மாட்டார், இன்க்ளூடிங் டீச்சர்ஸ். யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்கக்கிட்டேயே அவர் என்ன ரத்தாஜிக்காக தான் இருப்பார். நம்ம டேங்க்கு ஒரு அண்ணா இருக்கார். அண்டு டேங் கடைக்குட்டினால ரொம்ப செல்லம். அவங்க அம்மா திட்டவே மாட்டாங்க. டேவோட அப்பாவும் விட்டுருவார், என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அண்ட் நம்ம டேங்கோட ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜிமின், ஜங்குக். ஓகே, உங்களுக்கு லில்லின்னு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருப்பாள். ஓகே, அதுதான் கேரக்டர். ஓகே, உள்ள போயிடலாண்டா. ஸ்டார்டிங்கில் அம்மா 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 நான் ப்ளீஸ்மா, நான் எங்கே வேணால் போய் படிக்கிறேன், அங்கே போய் படிக்க மாட்டேம்மா, அம்மா 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 அம்மா. என்ன வயன் அம்மா ப்ளீஸ்மா, அங்கே வேணாம்மா. ஏன்? உன் மாமா அந்த காலேஜ் தானே படிக்கிறான், அதனால தான் வேணான்றான். என்ன அவன் இங்கே பாரு வயன், நீ அங்கே போய் சேர்ந்தனா எனக்கு கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்கும். நீ சியோவில் போய் படிச்சுன்னு வச்சுக்கோயேன். சரி, நம்ம பொண்ணு அவங்க வீட்டில் படிக்கிறா, கொஞ்சம் நிம்மதியாக நான் இருப்பேன்ல. ஆமாம் 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 வேணாம்மா வேணாம்மா வயன், அடித்து போட்டுருவேன். டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, வா கிளம்பலாம். அம்மா 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 அம்மா. என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வாய்ஸ். உங்கள் அப்பா தான். என்ன ஆச்சு? இல்லைங்க பாருங்கள், இவள் காலேஜ் போக மாட்டேன் நடம் பிடிச்சிட்ருக்கா. வயன், என்ன உனக்கு அது எவ்வளோ நல்ல ப்ரெஸ்டீஜியஸான காலேஜ் தெரியுமா? என்ன நீ போக மாட்டியா? அப்பா இல்லைப்பா. வயன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம் போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு அந்த பில்லாவை கட்டி பிடிச்சிட்டு சி அவன் காலேஜில் போய் என்ன சேரணுமா? ஐயோ, என்னை பார்த்தாலே மிரட்டுவான். போச்சு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மேப் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்கடா. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி தான். ஏன் பையனு என்னடி பூசானில் காலேஜ் வாங்கிட்டேல, இந்த முறை தானே போகிறோம். இல்லடி. என்னடி சொல்கிற? எங்கள் அப்பா அம்மா எல்லாமே என்ன சியோவில் சேர்க்குறாங்கடி. எதே சியோலா? ஏய் என்னடி சொல்கிற? நம்மளாம் ஒன்றா பூசான் போகலாண்டி பிளானு. என்னடி பண்ணுறது, எங்கள் அம்மா என்ன சியோவில் தான் சேர்ப்பன்ட்ருக்காங்க. அதுவும் அவங்க அண்ணன் பையன் காலேஜில் தான் சேர்ப்பாங்களாம். ஐயையோ, உனக்கு ஆகாதேடி, போடி. சரி வயன், அப்புறம் அடிக்கடி கூப்பிடு. அங்கே என்னை விட உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக யாரும் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் லில்லி. நானும் தான் வயன். சரி நான் வைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் லில்லியோட ஃபோனை கட் பண்ணுறீங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஒரு வீடு மூலம் நிற்கிறீங்க. அந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே நிற்கும் போது ஒருத்தங்க கதவை திறந்துட்டு அண்ணி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க உங்கள் அம்மாவை. எப்படி இருக்கீங்க? அட வயன் குட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கணத்தை பிடிச்சிக்கல. அத்தை நல்லா இருக்கேன். அவன்
இருக்கியா, உங்கள் மாமா உள்ளே தான் இருக்கார், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வயனும் உங்கள் அம்மா தான், நீங்களும் உங்கள் அம்மாவும் உள்ளே போகிறீங்க. என்ன தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் அங்கே இருக்க ஒரு பர்சனை ஹெல்ப் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, மாப்பிள்ளை வரலையா? இல்லைண்ணா அவருக்கு ஒர்க்குன்னு சொல்லி மறுபடியும் நியூயார்க்கே போயிட்டாரு. ஓ சரிம்மா சரிம்மா. வயன் தங்கம் மாமா எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? அதுவும் வளர்ந்துட்டா. என்னண்ணா நீங்கள் போன வாரம் தானே வந்து பார்த்துட்டு போனீங்க, அதானே ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அடா ஒரு வாரத்தில் என் பொண்ணு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ஒரு வாய்ஸ், அப்பா இந்த ஃபைல் நம்ஜுன் தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கூப்பிட, அத்தை நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து காலைல விழுகிறாங்க. நம்ஜுன் இப்போ எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா, அது நம்மளோட ஓகே நான் எதுவும் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறேன். வயன் நம்ஜுன் அண்ணா என்ன அண்ணன்ற அப்படின்னு சொல்லி இப்போது அந்த லேடி தான் கேட்க, அம்மா ஏன் மாமான்னு சொல்கிறீ, இங்கே பாருங்க அத்தை விடுங்க, அவன் அண்ணானே கூப்பிட்டோம் இல்லைன்னா நான் மாமானே கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஒரு புல்லட் சவுண்ட் தான்டா, அந்த புல்லட் சவுண்ட் அப்படியே வந்து இறங்கிட்ட எல்லோரும் பார்க்குறாங்க என்ட்ரன்ஸை. அப்படியே ஒரு பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்டா, பிளாக் டிஷர்ட், லைக் பிளாக் ஜாக்கெட், பிளாக் ஜீன், அப்புறம் பூட்ஸு, அப்படியே அந்த டேட்டூவெல்லாம் போட்டுட்டு அப்படியே செயின் டாலர் மீன் செயின், அப்படியே ஹேரில் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ரொம்ப கோபம், அங்கே ஒரு கிரிக்கெட் பேட்டை பிடிச்சிட்டு அப்படியே வராப்புல. எல்லோரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேயும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த லேடி கூப்பிட, என்னவா அப்படின்னு கத்திட்டு திரும்ப, ஓ அத்தை டே தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? பூசானது அத்தை வந்தானே மறந்துட்டேன். ஐயோ இல்லைங்க அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி சரி. அப்போது நீங்கள் அப்படியே ஒழிஞ்சிக்கிறீங்க. எஸ்டா இப்போ எல்லாம் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது நம்ம டேங் தான், நம்ம கிம் நம்ஜுன் தான் டேயோட அண்ணா. அண்ட் அவங்க 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம். நம்ம மிஸ்டர் கிம் வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அங்கே தான் நம்ம நம்ஜுன் சிஓவாக இருக்கார். நம்ம டே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. இதான்ப்பா வயன் வா வெளியே, அம்மா வேணாம்மா, ஏப்பா வயன் இதுதான் வயன் அப்படின்ட்டே உங்களை மாதிரி பார்க்காது. ஐயோ அப்படின்னு சொல்லும்போது இப்படியே அப்படியே அவங்க கிட்ட வந்து அவங்க கண்ணத்தை பிடிச்சி, நல்லா குழுந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விடுங்க கண்ணத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி நினைக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன டே குசும்பு தாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே டே உங்களை பார்த்துட்டு கண்ணடிக்கிறாரு. அப்படி நீங்கள் திரும்பிக்கிறீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படி மேலே போய்ட, இங்கே ஆரம்புக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நடுவில் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் வந்து என்ன வயன் எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம், என்ன காலேஜ் அப்படின்னா, இங்கே பாரு ஆரம் நான் வந்து வயனை டேயோட காலேஜில் தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன் இந்த காலேஜ் இல்லை, நமக்கு தெரிஞ்ச பையன் அங்கே இருக்கும்போது நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பான்ல, அது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி இப்போது டே அவங்களோட அப்பா சொல்ல, கரெக்டு தான் வயன் டேவனை நல்லா பார்த்துப்பான் அப்படியே நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்ருக்கீங்க. யாரும் உங்கள் தலையில் பேட் பண்ணிவிட்டு, என்ன வயன் டேங்க பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை நான் எதுக்கு பயப்படணும்? சின்ன வயசில் ஆகுனா நீ எப்படியாடி வந்து ஒழிஞ்சிப்ப, டேங்க பார்த்தா பயமாக இருக்குன்னு. இப்போவும் அப்படி தான் இருக்க போல இருக்குது. அவன் மாமாடி அப்படிலாம் பண்ண மாட்டான், சின்ன வயசில் ஏதோ பண்ணியிருப்பான், அவனை பயன்படுத்தியிருப்பான், இப்பவும் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னேன். அவங்களோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பினஸ், பிகாஸ் அவங்களுக்கு பொண்ணு இருந்திருக்காதுடா அவங்களுக்கு ரொம்ப. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களுக்கு 2 பையன் தானே, நம்ஜுனும் டேவும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நைட் ஆகுது, நீங்கள் உங்கள் ரூமில், அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்காங்களா அங்கே, எப்பயுமே நீங்கள் அங்கே போகிறதுனால எங்களுக்கு போகணும். நீங்கள் அந்த ரூமில் உட்காந்துட்டு அப்படின்னு உள்ள ரொம்ப சுற்றி பார்க்குறீங்க. பிகாஸ் டேயோட அம்மா நீங்கள் வரேன்னு சொன்னதுனால அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா. நீங்கள் பார்த்துட்டு டே அம்மா சூப்பர், அத்தை சூப்பர் அப்படின்ட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே டோர் நாக் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதை நான் நம்ஜுன் அண்ணா வயன் வா சாப்பிட்லாம், இதோ வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போது வந்து நம்ம நம்ஜுன் தான், அம்மா டே எங்க? அவன் எப்போ இப்போ இங்கே வீட்டில் இருக்கான், ஏதாவது ஊரில் போய் திருப்பூக்கிட்டு இருப்பான். அம்மா என்னம்மா போடா, எத்தனை சொல்லியிருக்கேன், வயல் வந்திருக்கான், அத்தை வந்திருக்காங்க, இப்போ போனால் கோவம் வரும்ல, சரி விடுமா அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே ஒரு சவுண்டு தான்,
இப்போ அப்படியே எல்லோரும் பார்த்தா அது நம்ம ஜிமின் தான். ஹே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் ஓடி வந்துட்டு அவங்கள அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எஸ்டா நம்ம ஜிம்மின் ஒரு வகையான ரிலேஷன் சரிங்களா. நம்மளோட டே ஃபேமிலிக்கு அம்மா டே எங்கே டே நான் தானே கேட்கணும் என் பையன்கடா. ஓ ஜங்குக்கு எங்கடா அவன் பார்த்தா இப்போ அப்படியே டேயோ ஜங்குக்குள்ளே வராங்க. வாங்கப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஜிம்மின் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ஜேக்கி, அவருக்கு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டே உட்காந்துருக்காங்க. நீங்களா சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே பார்த்தா டே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. என்னையுமே எப்படி பார்க்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உட்காந்து சாப்பிட்றீங்க. டே மறுபடியும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அத்தை சொல்லுவேன் அந்த கறி இருமா டே அந்த பவுல் எடு நானே போட்டுறோமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த பவுலில் இந்த கறி அப்படியே எடுத்து உங்கள் பிளேட்டில் வைக்க நீங்கள் அப்படியே டேவை தான் பார்க்குறீங்க. வயன் இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஓகே அண்ணா என்னது அப்படின்னு சொல்லி இப்போ டே வந்து டப்புன்னு வந்துட்டு அந்த டேபிளை தட்ட இதை பார்த்துட்டு என்னது அண்ணாவா நான் உனக்கு அண்ணாவா அப்படின்னு கேட்க நான் மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி டே வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு கேட்க உங்களுக்கா மூஞ்செல்லாம் மாதிரி ரெட்டாக மாறுது. இது நம்ம ஜிம்மின் பார்க்குறாரு. ஓ டே ஜேகே சொல்கிறா ஜிம்மின் இதுதான் அந்த மோசல் குட்டியா. இதுதான் அந்த மசால் குட்டி. ஓ சரிதான் போடா டே சொன்னதை விட பொண்ணா கும்பிடுதான் இருக்குது. டேக்கு தெரிஞ்சால் முடிச்சிடுவாடா. சரி எப்படா மசால் குட்டிக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தானே காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேரும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ரெடியாக இருக்கீங்க நாளைக்கு காலேஜுன்னு. உங்கள் அம்மா வந்துட்டு வாயன் அம்மா இங்கே பாரு நாளைக்கு நானும் கிளம்பிடுவேன். ஆனால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அம்மா இந்த மாதிரி போகாதம்மா நீங்கள் பாரு வயன் அத்தைக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் சரியா. இங்கேருந்து படிச்சுக்கோ 3 வருஷம்தான். புரியுதுமா சரியா நான் கிளம்புறேன். ஓகே அப்படியே தூங்குறேன். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு உன்னை நான் அப்படியே காலேஜில் விட்டுட்டு நான் அப்படியே போயிடுவேன் பூசானுக்கு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா நீங்களாம் ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் என்ன குட்டி பிள்ளையாட்டம் அழுகிற. இல்லைம்மா உன்னை விட்டு பெரியவே எனக்கு மனசு வரல. வயன் இங்கே பாரு என்ன அழுகிற. உனக்கு இப்போ 18 வயசு ஆயிடுச்சு புரியுதா. சரியா தங்க குட்டி ஓகே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மா அவங்க ரூம் போயிடுறாங்கடா. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ டேயாங் தான் அவரோட ரூமில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். ஐயோ பார்த்தோன்னே கும்முன்னு ஏறுதே. என்ன ட்ரக்ஸ் எல்லாம் என்ன ட்ரக்கு அவள் கண்ணு தான்டா கண்ணு. முடியலடா முடியல அயன் கொள்றேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்காருடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்கீங்கன்னா ஒரு ப்ளூ ஜீன் போட்டிருக்கீங்கடா. ஒரு ஒயிட் உள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் உள்ளன் கிளாத் அதாவது ஒரு ஹூடி மாதிரி கொஞ்சம் பேகியாக நீங்கள் போட்டிருக்கீங்கடா. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. உங்களோட ஹேர் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அவ்வளோ க்யூட்டாக வரீங்க ஒரு பேகை மாட்டிட்டு. இப்போ நம்ம வயன் வா 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 அண்ணா நான் உன்னை போகும்போதே நான் விட்டுறேன்டா. அத்தையும் வரேன். நாங்கள் உன்னை விட்டுட்டு அவங்கள அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுறேன். ஓகே அம்மாட்டேங்க அவனா தூங்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வயன் அவனுக்கு காலேஜில் இல்லை இப்போ ப்ராக்டிக்கலுக்காக தான் அங்கே இருக்கான். ஓகே அதனால் எப்போ வேணால் போய்க்கலாம். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து இந்த கார் அந்த காலேஜில் நிற்குதுடா. உங்கள் அம்மா எழுந்திரிச்சிட்டு வயன் நல்லா பார்த்துப்போ புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணிக்கோ ஆனால் ரொம்ப எல்லாத்தையும் நம்பிடாது. ஓகே மம்மி சரி தங்கம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை உள்ள விட்டுட்டு அப்படியே அவங்க அம்மாவும் நம்ம சொன்ன கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா
இப்போ அப்படியே கட் பண்ணி உள்ளே போனால் நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் பூசானது வந்து பொண்ணு சியோரில் உங்களுக்கு யாருமே தெரியாது அவங்களோட ஃபேமிலியை தவிர்த்து. இப்போ அப்படியே உள்ளே போகும்போது நீங்கள் ஒரு பொண்ணு மேலே பம்ப் பண்ணிடுறீங்க. ஐயோ சாரிங்க. அப்போ அந்த பொண்ணு ஐயோ மன்னிச்சிருத்தலை, நான் தான் தெரியாமல் இடிச்சிட்டேன். சாரி, என் பேர் ரியா ஜிமின். என்னது ஜிமின் ரியாவா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஷோ, என் வீட்டுக்கார் பேரே மைண்ட் வருது. என் பேர் ரியா அலெக்சாண்டர். ஹாய் ரியா. நீ இந்த ஸ்கூலுக்கு புதுசு தானே? இது காலேஜ் என்ன அளவா காலேஜுக்கு புதுசு. என்ன குரூப்பு? ஹிஸ்ட்ரி. ஓ ஓகே 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 சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்ச தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்கடா, ஒரு பிரின்சிபல் ரூமில். அங்கே ஒரு பர்சன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜேஹோப் தான். பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ரியா போய் ஜேஹோப்பை ஹக் பண்ணிக்கிறா. வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஒரு மாதிரி பேட் பண்ணி தள்ளுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இது என்னது இது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. கவலைப்படாத வயன், அது என் அண்ணா தான் அப்படின்னு மாதிரியா சொல்ல. ஓகே ஓகே அது அண்ணா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடுறீங்கடா. இப்போ ஜேஹோப் வந்துட்டு நீ என் பேர் லீவயன். ஓகே ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா எங்கள் காலேஜுக்கு வரவே இருக்கிறோம். இவள் ரியா உன்னை பார்த்துப்பா, இவளும் ஹிஸ்ட்ரி குரூப் தான். ஸோ நீங்கள் அப்படியே பத்திரமா போய்க்கோங்க. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் கேளு. நீ நம்ஜுனோட ரிலேட்டிவ் தானே? ஆமாம் அண்ணா உங்களுக்கு அப்படி. நானும் நம்ஜுனும் பேட்ச்மேட்ஸ் தான், எனக்கு தெரியும். அவனை பார்த்துட்டு சொல்லியிருக்கான். அண்ட் தேங்காய் இங்கே தான் படிப்பான். ஸோ அதனால் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்படியா என்னது உனக்கு தேங்காய் தெரியுமா அப்படின்னு சொல்லி கிட்ட வர நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கு பின்னாடி போயிடுறீங்க. சொல்லு உனக்கு தேங்காய் தெரியுமா அப்படின்னு ரியா ஒரு மாதிரி கேட்க. தெரியும். என்ன எப்படி தெரியும்? ஏன் தெரியும்? எதுக்கு தெரியும்? அப்படியா அத்தை பையன். என்னது அப்படின்ட்டு ரியா அப்படியே கத்த. என்னாச்சு? இந்த விஷயத்த மட்டும் கேம்பஸில் இருக்க ஒருத்தி கேட்டான்னு நினச்சா நீ செத்த. தயவுசெய்து நானாக இருந்தேன் பரவாயில்ல, தப்பிச்சேன், யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காது இதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ரியா தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அங்கே உங்கள் லாக்கர் இருக்குது, நீங்கள் போய் உங்கள் பேக் வச்சுட்டு ஏன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அங்கே அதே பொண்ணுங்க ஓ மை காட் பாட்டுட்டே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஓ மை காட் சீனியர், நான் உங்கள் கூட ஒரு 1 night stand இருக்கலாமா? சீனியர் டேயோங் ஜாங்குக் ஜாமன் அப்படின்ட்டு அங்கே நிறைய பொண்ணுங்க கத்திகிட்ருக்கு இந்த காரிடரில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்னடா இது அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. இப்போ அப்படியே அங்கே ரியா தான் இந்த கேம்பஸ் கிங்ஸ் வந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்ல. கேம்பஸ் கிங்கா? உனக்கு தெரியாதுல்ல, அவனுங்க 3 பேர் தான் கேம்பஸ் கிங். இந்த கேம்பஸ் என்ன இந்த காலேஜே அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்குது. கண்ட்ரோலா? ஆமாம் உனக்கு தெரியாது நினைக்க, நீ புதுசு தானே, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா தான் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்காடா. என்னாச்சு? சரிவா ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளாஸ்க்கு போகிறாங்கடா. இப்போ இந்த கிளாஸில் என்ன ஆகுதுன்னா அங்கே அப்படியே அழகாக உட்காந்துக்குறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு டீச்சர் வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட் யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. யார்? நீ தானா, நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு. என் பேர் லீ வயன் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே விசிட் பண்ணு. ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராக்டிஸ். ஓகே இன்றைக்கி ஹிஸ்ட்ரி என்ன பற்றி பேசுவேன் நான்? World War II அண்ட் அந்த World War II பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி World War I பற்றி கொஞ்சம் ரீகேப் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அப்படியே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கடா. இந்த கிளாஸ் எடுக்க நீங்கள் நோட் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. ரியாவா நல்லா தூங்கிட்டுருக்கா. என்னையவ தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 hours ஆகுதுடா. எல்லா பீரியடும் முடிஞ்சு ஒரு பிரேக் மாதிரி வருது லன்ச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் பேக் எடுத்து டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறீங்க. இதை பற்றி என்ன பண்ணுற? இல்லை லன்ச்சு எங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவியா அப்படின்னு ரியா கேட்குறான். இல்லை அம்மா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு கொடுத்தாங்க. சரி பட் இங்கே சாப்பிட வேணாம், நம்ம கேஃபிடேரியா போகணும்னு சொல்லிட்டு இப்படி இங்கே கேஃபிடேரியா போகிறீங்க. அங்கே நிறைய பொண்ணுங்கக்கா அவங்க ட்ரெஸ்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப டைட்டான ஷார்ட்ஸு, ஸ்லீவ்லெஸ்ஸு, க்ராப் டாப்பு, ஹிப் தெரிகிற மாதிரி அப்போலாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, அவங்க அம்மாவை அப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்கல்ல, ஹேர் கலர், பியர்சிங், டேட்டூ, அதுவும் ஹிப்பு, அந்த பேக் போன் எல்லாங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு வரீங்க. ரியா வந்து என்னாச்சு?
இல்லை இங்கே சியோலெல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா? சியோலில் இப்படி இருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த காலேஜில் அப்படி தான் இருப்பாங்க. ஓ, நீ இந்த டேட்டு அப்படிலாம் போடலையே? ஆக்சுவலாக எனக்கு டேட்டு போடல பயம். அது மட்டும் நீ யார் டேட்டு போடலாம் விட மாட்டான். ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்? யார் தெரியுமா? அது அங்கே வரான் பார் அப்படின்னு சொல்ல மறுபடியும் கேர்ள்ஸ்னால் ஓ மை காட் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. எஸ்டா நம்ம மக்களே 3 பேர் இப்படியே வராங்க. நம்ம ஜேகே தான் இந்த கொசுங்கத்தோல தாங்க முடியலடா. என்ன ஜிமினே ஏய் என்னடி பண்ணுற? போடா, நீ தான் நேற்று நைட்டு டெக்ஸ்டே பண்ணலையே. சாரிடி பூச்சு, மன்னிச்சிடு. போ, உனக்கு என்னை விட வந்து ஜேகே தான் நமக்கு அவங்க கிடக்குறான் வேறாண்டி. நீ தாண்டி என் செல்லம். இதே மாதிரி சொல்ல எத்தனை நாள்னு பார்க்கலாம். பொண்டாட்டி என்னடி போடா புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின்னு அப்படியே ரியா கூட ஐ கான்டாக்டில் ஐலே பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வாயை போன பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே இங்கே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அப்படியே திரும்பி நம்ம ஜேகே அப்படியே திரும்பி டேங்க பார்த்தா டேங்க உங்களோட தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களா இவன் என்ன இப்படி பார்க்குறான்? சரி அப்படின்னு உட்காந்துடுறீங்க. இப்போ ரியா வந்து சொல்கிறான், அந்த ஜிமின் தான் என் பாய் ஃப்ரெண்ட். ஏன்னா அவங்களா? ஆமாம்மா, அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். ஓஹோ, ஆஃப்டர் ஆல் என்னாச்சு ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம ரியா அமைதியாகிடுறாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு சொல்லாதடி அவட்ட. ஓ ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நீங்களா உட்காந்து சாப்பிட்டுட்டு என்னது தயிர் சாப்பாடா? இங்கே பாருங்க, ஸ்பெகட்டி, பாஸ்தா, கிராசன்ட் என்னமோ இருக்கு. நீ தயிர் சாப்பிட்டுட்டு இருக்க வாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ரைஸ் லஞ்சுக்கு இல்லைன்னா எனக்கு சாப்பிட தோணுது. ஓ சரி சாப்பிடு. அது என்னது? பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துக்கோமா? இல்லை இது எனக்கு தான், நான் தரமாட்டேன். ஓ யூ சச் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை பிஞ்ச் பண்ண நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்கடா. இப்படி வந்துடு. நான் போய் ஒரு காஃபி வாங்க போகிறேன். இல்லை நான் போய் வாங்குகிறேன். ரியலி எனக்காக வாங்குறியாடி? ஓகே தேங்க்யூ. என்னை அவங்க டீன்னு கூப்பிட்றாங்க. சரி ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிடுவாங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டு இப்போ அப்படியே அழகாக போய் ஒரு காஃபி வாங்குறீங்க. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் தான். அச்சா என்ன கழுத்து வலி? என்ன பிள்ளை, என்ன வேணும் உனக்கு? இல்லை ஒரு காஃபி அண்ணா. என்னது இந்த காலத்தில் நான் கனவு காண்றேன்னா இல்லையா? இந்த யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு அடக்கமான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காஃபி குடிக்கிற அண்ணா தான் அவமா பார்த்துட்டு என்னம்மா நான் கூப்பிட்டேன் அண்ணா சரிடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஃபி கொடுக்குறது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வரீங்க. அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிட்டு ஒரு பொண்ணு மேலே போய் காஃபி கொட்டிடுறீங்கடா அவங்க செஸ்டில். ஓ யூ பிச், உனக்கு அழிவு இருக்கா? சோறு தான் சாப்பிட்றியா இல்லை வேலை சாப்பிட்றியா? வருது நான் பட்டிக்காடு மாதிரி இங்கே வந்துட்டு என் உயிரம் வாங்கிட்டு இருக்கேன், கருமா பிடிச்சவளே அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். அந்த பொண்ணு அப்படியே கத்த கேன்டீனே அப்படியே அமைதியாகிடுறாங்கடா. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ ஒரு டியர்ஸ். சாரி நான் வேணும்ட்டு பண்ணல. ஹே எங்கேருந்துடி நீங்களே வரீங்க? பணக்கார ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டு பணக்கார வீட்டு பையனை ஷேர் பண்ணுறதுக்கு நீ வரீங்களா? இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் அப்படியே உங்களை தள்ளுற. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டப்பன் ஆகிடுறீங்க. பிரியா அங்கேருந்து வந்துட்டு எதுக்கு ஓவராக பண்ணிகிட்டு ரேச்சல்? ஓ ரியா என்ன இதுவும் பட்டிக்காடு ஃப்ரெண்டா? ரோட்டில் போகிற நாய் போனதான் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறேன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஜந்துவையும் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்ல. இப்போ தூரத்துலேருந்து எல்லாம் ஒரு பர்சன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கையில் இருக்க அந்த டின் கேன் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இப்போ எல்லோரும் இப்போ பக்கத்து ஜேகே ஜிமினா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே அந்த சேரை உதைக்கிற இப்போ எல்லோரும் திரும்புகிறாங்க. இப்போ அப்படியே அங்கேருந்து ஒரு பர்சன் அப்படியே நடந்து கோவமாக வராரு. வந்துட்டு அந்த ரேச்சல்ன்ற பொண்ணுக்கு போலார்னு கண்ணத்துலேயே ஒன்று அரைஞ்சிட்றாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி கேட்டு நீங்கள் அப்படியே டேயோட கை பிடிச்சிக்கிறீங்க. எஸ் அது நம்ம டேங் தான். விட்டு சுமாரி ரேச்சல் என்ன தைரியம் இருந்தால் இவளை அப்படி பேசியிருப்பியா? நீ தாண்டி அந்த மாதிரி காய்ச்சி பிடிச்சவ ஏதா பசங்களுக்கு பின்னாடி சுற்றிட்டு என் வயன் பியூர். எப்படி பியூர்? காஃபி தானே கட்டினா ஒன்றும் ஆகலை. எவ்வளோ காசு வேணும் உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு? என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிறான்? என்ன தைரியம் இருந்தா இவன் மேலேயே நீ கை வச்சிருப்ப?
நான் அவளை அடிக்க இல்லை. நீ அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ரேச்சல். இல்லை 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 டே என்ன? ஏய் எல்லாம் கேட்டுக்கோங்கடா மயிராண்டிங்களா, இன்னொரு வாட்டி இவன் மேலே கை வைக்கணும்னா என்னை தாண்டி தான் ஒருத்தன் இவனை தொடணும். என்னை தாண்டி தான் ஒருத்தனை இவனை பேசணும். பார்க்கணுன்னா கூட என்கிட்ட கேட்டுட்டு தான் பார்க்கணும். அத்தை யாரா நீங்கள் பார்க்கறது அப்படின்னு சொல்லிகிட்டே எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. எங்கள் ரியாவை ரொம்ப ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறா. இவன் அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு இப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்றா இது அப்படின்னு. பிகாஸ் நம்ம வயந்தான் டேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எல்லோரும் மாதிரி பார்க்குறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கு அவ்வளோ இருக்கும், உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காங்க முறைச்சிட்டு. நீங்களா ஒரு மாதிரி இருக்கீங்க, அப்படியே ஒரு மாதிரி பார்க்க. இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு என்ன டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தோல் மேலே கைப்பட இப்போ எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே அப்படியே அவங்க கை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு வெளியே போனோடனே அங்கே ஒரு ரூஃப் டாப்பில் கூட்டிகிட்டு போய் அந்த வாலில் அவங்கள பின் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டேவை தான் பார்க்குறீங்க. வாயத்தை வந்து பேச முடியாதாடி உனக்கு? இல்லை பேச முடியாதா? அது 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 என்ன அதுங்கிற? இல்லை அப்படி இல்லை. என்ன அப்படி இல்லை? அது உன்னை தான் வாயத்தை வந்து பேசினா என்ன உனக்கு? என்னன்ற? அது அவங்க என்ன அவனை அவ்வளோ திட்டுறா, உனக்கு என்னன்னா பேச முடியாதாடி? என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டே அப்படியே அவங்களோட சின்ன ஹார்ஷாக பிடிக்க வலிக்குதா உனக்கு? இந்த கண்ணு அத்தா யாரே நீ அப்படின்னு சொல்லி உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவரோட கண்ணு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட தான் இருக்குது. நான் கிளம்புறேன், என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றி. எங்கே போகிற? அது அது எங்கே போகிற? அது என்ன அது 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 வந்துட்டு நான் என்ன நீ என்ன நீங்கிற? சரி அப்படின்னு சொல்லி உங்களே பார்க்குறாரு. இப்போது அப்படியே நீங்கள் பார்த்தாட்டி அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிடலாருடா. அது அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே ஃப்ரீஸ் ஆகிட்றீங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, 5th கிரேடில் உனக்கு கிஸ் அடித்த மாதிரியே தான் இருக்குது. 5th கிரேடில் தான் கிஸ் அடித்தேன். அன்னிலிருந்து இந்த பக்கம் நீ தலை வச்சு கூட பார்க்கல. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் வெயிஸ்ட்டில் அப்படியே கை வச்சு இழுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவங்களோட ஷோல்டரை பிடிச்சிக்கிறீங்கடா. என்ன மாமனை மறந்துட்டியா? இதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதாவது இருக்கணுமேடி உனக்கு, ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலரை பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறாருடா. நீங்கள் அப்படியே இருக்கீங்க தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு ஓடிடுறீங்கடா. இது ஒரு பொண்ணு அங்கேருந்து பார்த்துட்டு அவள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விழுத்தனமாக சிரிச்சிட்டு கீழே போயிடுறா. டேவும் நோட் பண்ணல, நீங்களும் நோட் பண்ணல. இப்போ அப்படியே 2 days பாஸ் ஆகுதுடா. அங்கே ப்ராக்டிக்கல் இருக்கும்னு சொல்லி அவர் வந்துட்டு போயிட்டார், லைக் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்காக. பிரியாவும் அன்றைக்கி லீவ் போட்டிருப்பாங்க. நீங்கள் தனியாக காலேஜ் போயிட்டுருக்கீங்கடா. அப்போது அவங்கள ஒருத்தங்க பிடிச்சி லாக்கரில் இழுக்கிறாங்க. லாக்கர்லேருந்து ஒரு ரூம்லேருந்து இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்தா அது ரொம்ப இருட்டான ரூமு. நீங்கள் மாதிரி ரைட் யார் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பையன்தான் வந்து உங்கள் கழுத்தை அப்படியே பிடிக்கிறான். யார் என்ன எனக்கு அப்போது அங்கே ரேச்சல் அப்புறம் கொஞ்சம் பொண்ணுங்களாம் நிற்குது. ரேச்சல் மூஞ்சில் அவ்வளோ ஒரு கோவம். அவள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுற. ஃபோன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான். அது இருக்கும். என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல 2-3 பசங்க இப்போ அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறாங்கடா. இப்போ அப்படியே வந்துட்டு ரேச்சலு செமையாக தாண்டி இருக்கான். மேக்ஸ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இவ்வளோ முடிக்கிறோம், நான் இருக்கேன்டி செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸ் அப்படியே கிட்ட வரான். ஒரு நைஃப் எடுக்கிறான். யார் நீ? என்னை வீடு ரியா டேங். இந்த டேங்குன்ற வார்த்தையை வாயின்னு கேட்கக்கூடாதுடா.
அப்படின்னு சொல்ல இப்போ அந்த மேக்ஸுன்ற பையன் அப்படியே உங்களோட நீங்கள் எப்படி பண்ணி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கடானா நீங்கள் வந்து ஒரு ஹூடி மாதிரி போட்டிருக்கீங்கடா. ஓகே, அது ஒரு ப்ளூ கலர் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருக்கீங்களா. இப்போ அப்படியே இந்த ஹூடியை கிழிக்கிறான். என்னை விடு என்னை விடு அப்படின்னு நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க. அப்போது அந்த 2 பசங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறானுங்க. என்னை விடுங்க, நான் என்ன பண்ணேன், இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மேக்ஸோட ப்ரைவேட் ஏரியாலே உதச்சிட்றீங்க. யூ பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடியை பிடிச்சி அப்படியே தட்டுறான். அங்கே அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க வாலில் அப்படியே விழுந்து உங்களுக்கு அப்படியே ஃபோரில் ரத்தமாக வருது. இப்போ ரேச்சல் பார்த்துட்டு டேய் சொல் ரேச்சல், ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ரேச்சல் கிட்டே வந்து உங்களோட பேண்ட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். என்னை விடு, என்ன பண்ணுற, நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல. பொண்ணு தான், ஆனால் எனக்கு டேவங்க வேணும், அவள் லிப்ஸை கிஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லிப்ஸில் அப்படியே அந்த பிளேடை பிடிச்சி ஒரு கிழிச்சிட்றா. ரொம்ப ப்ளீட் ஆகுதுடா. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ அப்படியே உங்களோட மேலே இருக்க ஹுடி எல்லாமே கிழிஞ்சிருச்சு. லைக் நீங்கள் இப்போது உங்களுடைய இன்னரில் மட்டும்தான் இருக்கீங்க, அப்புறம் கீழே பேண்ட் போட்டிருக்கீங்க. நீங்கள் அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாக ஓடுறீங்கடா. பட் நோ யூஸ். அப்படி இருக்குது. அந்த பர்சன் உங்களை பிடிச்சி அவன் அந்த மேக்ஸ் அப்படியே அவன் ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணி உங்களை கிஸ் பண்ண வரான். நீங்கள் அப்படியே பிடிச்சி தள்ளுறீங்க. அவங்கள அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணி அவன் ஹேண்ட் உங்கள் ஹிப் கிட்ட தாண்டா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா என்ன தானே மாமாவா? அந்த வார்த்தையை கூப்பிடுதுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாண்டி நீ மாமான்னு கூப்பிடணும் அப்படின்னு மேக்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்ட் கஃப்லாம் வந்து போடுறான். அவங்களுக்கு முடியல. என்னை காப்பாற்றி யாராச்சும் வாங்கலே, என்ன வாங்க ப்ளீஸ், என்னால் முடியல ப்ளீஸ். ரியா ஜங்குகனா ஜமனா. இப்போ அப்படியே நீங்கள் ரொம்ப பெயிண்ட் ஆகிடுறீங்களா. அந்த பர்சன் அப்படியே வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகிக்கிறான். இப்போ அப்படியே அந்த டோரை யாரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் அப்படியே பார்த்தா இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைட் பார்த்தோம்னா நம்மகிட்டே தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அங்கே இருக்க ஹெட் சீஃப் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அது வேறு யாரும் நம்ம ஜின்னு தான். இந்த மாதிரி நம்மளோட பேஷண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணும். டேங் சார் என்னாச்சு? எப்பயுமே ஆக்டிவாக இருப்பா கிளாஸில். வாட் இஸ் திஸ்? இல்லை சார். ஜிமன் வாட் ஹேப்பன் டு ஹிம்? தெரில சார். என்னடா ஆச்சு? இப்போ ஜங்குக்காங்கன்னு வேறு என்னடா ஆச்சு? இல்லைடா எதுவும் என் மனசு சார் இன்னைக்கு வரல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஓகே, இந்த செமினார் முடிச்சுட்டு நீ எங்கே போய்க்கோ, ஐ டோன்ட் கேர், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீ பாஸ் ஆனால் தான் நீ டாக்டர் ஆக முடியும். ஓகே ப்ளீஸ் ப்ரொசீட் த சர்ஜரி டேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி தான் அங்கே இருக்கார். லைக் அது ப்ராக்டிக்கல் சர்ஜரிடா. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹோபி தான் உட்காந்து அவரோட ஒர்க்லாம் பார்த்து சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்ருக்காரு. அவர் பிரின்சிபல் தானடா, அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே அங்கே டேங்கும் வராங்கடா. வந்துட்டு இப்போ அவர் காலேஜுக்கே வந்துடுறாரு அவர் பைக்கில். இப்போ ஜிமின் தான் வந்துட்டு என்னாச்சு ரியா எங்கடா? ரியா எனக்கு உடம்பு முடியல, ரியாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னோம் கேட்க. இப்போ ஹோபி தான் வந்துட்டு என்ன சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு கேட்க. இல்லை சார் ஒரு மாதிரி மனசு படப்படான்னு இருக்கு. சர்ஜரி முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன் சார், நான் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல. இப்போ அங்கே ஒரு பொண்ணு குடுன்னு ஓடி வருது. சீனியர் யார் நீ? அதானே யார் இவ அப்படின்னு கேட்க. என்ன விடுங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மேக்ஸ் அப்புறம் ரேஞ்சர் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்ல. இப்போ டேக்கு வருது போகிறவங்க இருக்கும். என்ன சொல்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணோட காலர் பிடிக்கிறாரு. டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மன் ஓபி எல்லோரும் ஓடுறாங்க. இப்போ அந்த ரூம் அப்படியே பர்ஸ்ட் ஆன் பண்ணால் அங்கே நீங்கள் அப்படியே யாருமே இல்லாத ஒரு பொணம் மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கீங்கடா. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்சிருக்கு. லைக் மேலே டாப்பே இல்லை, வெறும் இந்த ப்ராவில் தான் இருக்கீங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் ஹூக்லாம் இருந்துட்டு முன்னாடி மட்டும் கவராக இருக்குது. பேண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கு. அப்படியே உங்கள் உடம்ப பார்த்தா பிரிசஸ் அவ்வளோ இருக்குடா. ஓண்டெல்லாம் அவ்வளோ இருக்குது. அப்படியே இந்த கையில் ஹேண்ட் கஃப் இருக்குது. உங்கள் ஹெட்லேருந்து ரத்தம் வருது. பார்த்துட்டு அப்படியே வேகமாக வந்து உங்களோட மடியில் படிக்க வச்சுக்கோ. வயன் எந்திரி வயன். இந்த ஜேகே அப்படியே பார்க்குறாரு. ஒரு என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கானுங்கடா. இப்போ அங்கே ஒரு பர்சன் ஓடுறது பார்த்துட்டு ஜிமின் நான் போய் பிடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு ஜேகே அங்கே போக இப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க தான் ஐயோ
சார் ஹோபி அண்ணா அண்ணா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே காம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சாரிடா ஜேகேன்ட்டேன் டே இப்போ ஹோபி டே காமிஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி அப்படியே கால் பண்ணேன். வயன் 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 எந்திரி வயன் என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்களோட ஒரு கோட் போட்டிருப்பாருடா டாக்டர் கோட் அது அப்படியே கழட்டி உங்களுக்கு போட விட்றான். அப்படியே ஒரு 3 hours கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, நீங்கள்லாம் ஐசியூ வார்டில் இருக்கீங்க, ஹோபி வெளியே இருக்கார், நம்ம ஜங்குக் டே ஜிமன் இவங்க வெளியே தான் இருக்காங்க, டே எல்லாம் உடஞ்சி போயிருக்காரு. இப்போ ரியாவும் அங்கே வந்திருப்பா, அவளுக்கு உடம்பு முடியலனாலும் வந்திருப்பா. அந்த பக்கத்தில் சொன்ன பொண்ணுங்க நின்றுட்டுருக்கோம். உள்ள ஜின்னும் சுகாவும் தாண்டா இருக்காரு. நம்ம சுகா ஒரு டாக்டர் தாண்டா, அவர் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காரு. இங்கே அப்படியே ஒரு பர்சன் உள்ளே என்ட்ராங்க, அது ஆரந்தாண்டா. ஜங்குக் எங்கடா டேங் டேங் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக ஆரம் டே கிட்ட வர. டேயோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் டியர்ஸ் வந்து நிற்குது. எல்லோரும் நம்ம பார்க்குறாங்க. வயன் ஏன் வயன்னா ஏன் முசல் குட்டினா ஜெய் டே காமி காம் ஏன் முசல் குட்டினா டே காம் அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே யூங்கி தான் வெளியே வர்றாரு. யூங்கி என்னாச்சு டேங் அமைதியாருடா அண்ணா நீ என்னன்னா அது இப்போது ஆரம்பிச்சுட்டு என்னாச்சு யூங்கி அதை அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஃபோபியா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க. தெரிலடா எனக்கு தெரிலையே அப்படின்னு கேட்க. லைக் அந்த பொண்ணு இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்க. ஆமாம் ஏண்டா புதுசாக அந்த பொண்ணு பார்த்துக்கூட முடியாதா அப்படின்னு இப்போ யோங்கி திட்டுறாரு. என்னாச்சுன்னு சொல்லு. ஷி ஹாஸ் பீன் ஹராஸ்ட் அப்படின்னு சொல்ல எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. ஒரு நிமிஷம் யாருமே பேசலை, அவ்வளோ ஒரு அமைதி. நம்ம ஜிமின்ட்டில் ஒரு மாதிரி ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி இருக்குடா. நம்ம ஜேக்கிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம டேக்கெலாம் சொல்லவே வேணாம், உடஞ்சி செத்துட்டாரு, பையன் செத்துட்டான். அப்படியே இந்த ஃப்ளோரில் போய் உட்காடுறேன். ஷி ஹாஸ் பீன் செக்ஷுவலி ஹராஸ்ட், பட் புண்ணிய விஷயத்தில் அவளுக்கு யாரும் ரேப் தான் பண்ணாத குறை அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ பண்ணியிருக்காங்கடா, சூடு வச்சு சிகரெட் சூடு அவளோட ஆர்ம்ஸில் வச்சுருக்காங்கடா. என்ன அப்படின்னு சொல்ல. ஆமாம் இங்கே பாரு, சிகரெட் சூடு அவள் ஆர்ம்ஸில் வச்சு ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்காங்கடா. பச்சை தண்ணியை வந்து ஊற்றிருக்காங்கடா. வைன் விஸ்கி பியர் அதெல்லாம் அவளை குடிக்க வச்சுருக்காங்கடா. இதுக்கு அவன் ரேப்பே பண்ணிட்டு போயிடலாம். இதை விட கொண்டு இருந்துருமா, அவள் லிப்ஸில் டியர் பண்ணியிருக்காங்கடா கத்தி வச்சு. டே உங்கி சின்ன பொண்ணுடா, 18-19 வயசு இருக்குமாடா அவளுக்கு. என்னடா அந்த பொண்ணு அப்படியே நடுக்குது. அது கூட இல்லடா, அவளோட ரிங்கில் ரொம்ப டைட்டாக பண்ணி அந்த விரலை ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்கடா. அப்படி என்னடா அப்படின்னு சொல்ல. அவங்க உடஞ்சிட்றாரு. அப்படியே நல்ல வேலை அந்த பொண்ணு நல்ல வேலை வேற எங்கேயும் போய் அடிக்கல, பின்னாடி மண்டியில் அடிச்சுன்னா செத்துருப்பாடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. உடஞ்சி அழுகிறாரு, அப்படி கத்தி அழுகிறாரு. எல்லாம் என்னாலதான் அப்படின்னு அவரே அடிச்சுக்கிறாரு. இங்கே ஜிமினா டே காம் அமைதியாடா. இப்போ ஜேகிக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி, பிகாஸ் அவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்படி அவன் அழுகிறத பார்த்துட்டு யாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே அப்படியே வெளியே போயிடுறாரு. இங்கே ரியாவா அவளுக்கு ஒரு மாதிரி உடஞ்சிட்றா. அந்த வந்த பொண்ணும் ஒரு மாதிரியே ஏற்றான். ஹோபிக்கும் ஒரு மாதிரி சரி நம்ம ஸ்கூல் காலேஜில் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஆரம்பி சொல்லவே வேணாம், அவருக்கு டியர்ஸ். பிகாஸ் ஃபேமிலியில் நீங்கள் ரொம்ப செல்ல பொண்ணு, குட்டி பொண்ணு, இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ ஐ மீன் டேயோட அப்பாவுக்கும் தெரிஞ்சாலும். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 2 hours ஆகுதுரா. இப்போ அவங்க தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஆக்சிஜன் மார்க் வயர் அத்தனை ஐவி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா டே தான் இருக்கார். இப்போ அப்படியே டே உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வந்து கிட்ட வராத அப்படி நீங்கள் ஒரு மாதிரி ஆகுறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆக்சிஜன்லாம் ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்தது. இப்போ நர்ஸ் அப்படி வந்துட்டு சார் வெளியே போங்க, நான் எதுவுமே பண்ண சார் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி டே அவங்க வெளியே அனுப்பிடுறாரு. அவங்களால முடியல. அவங்கள அப்படி பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் டே அழுகாதடா, என் வயனை வந்து பரதேசி பண்ணாட அப்படியே டே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே உள்ளே வரான். கண்ணில் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா. இப்போ பார்க்குறாரு ஜிமின். தப்பு என்னண்ணா தப்பு இல்லை என்ன தப்புன்ற? ஓ
அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? இல்லை என்ன வயசு இருக்குன்றேன். இந்த இவனுங்களை இப்படி விட்டால் தான் நான் தப்பு. விட மாட்டேன். வா போலாம் ஜிமின் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே டேவோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகுது. நான் அவனை முடிச்சுட்டு தான் பையன்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் ஜிமின் எல்லாம் போயிடுறாங்க. இப்போ யூங்கியும் பார்க்குறாரு, அவர் எதுவுமே பேசவே இல்லை. இப்போ அப்படியே ஒரு கராஜ் தான் காமிச்சா, அந்த கராஜில் ஒரு பர்சன் அவ்வளோ கட்டி அடிச்சிட்ருக்காங்க. 2 பர்சன் மட்டும் அங்கே இருக்காங்கடா. அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் டெட் பாடிஸாக இருக்குது. இப்போ அப்படியே டேவும் வராரு. ஜங்கு சிகரெட் பஃப் பண்ணிட்டே வந்துடு அந்த ரேச்சலோட ஆர்ம்ஸில் வைக்க. எஸ்டி அது ரேச்சலோ மேக்ஸ் தான். ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஜங்குக்கு உன் ஃப்ரெண்டு? ஓ ஃப்ரெண்டா? இதே மாதிரி தான் என் தங்கச்சிக்கு படிச்சிருக்கோம். என் தங்கச்சிக்கு இப்படி தானே படிச்சிருக்கோம். அந்த வயன் அவனால தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே ஒரு கத்தி வச்சு ஜேகே அந்த ரேச்சலோட கையில் கோடு போடுறாரு பாருங்க. எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. பிகாஸ் ஜேகே இந்த மாதிரிலாம் கோவம் பட்டதே இல்லை. நம்ம டேலாம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்க்குற பார்வையிலே எதுக்கடி உயிரோடு இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. பிகாஸ் ஜேகேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவருக்கு ஒரு தங்கச்சி இல்லாத குறையா நீங்களும் ஜேகேட்டையும் ஜிமின்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பீங்க. இப்போ அவங்க அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு நெருப்பு எடுத்து இந்த ரைட்டரில் அப்படியே ரேச்சலோட மேலே போடுறாரு. டேங்க என்ன பண்ணுற? டேங்க விட்டுட்டேன். ஓ அப்படியா? நான் பொண்ணு தண்டி பார்க்குறேன், நீ பொண்ணே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு க்ரூவலாக அந்த பியர் அதெல்லாம் அவர் மேலே ஊற்றி அந்த நெருப்பா ரேச்சல் அப்படி கத்துறா. இப்போ அப்படியே ஒரு ஐஸ் பக்கெட்டில் அவளை தூக்கி போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணா முன்னாடி பண்ணா உனக்கு. இப்போது அங்கே மேக்ஸை பார்த்தான், அவனை தலைகீழ தொங்க விட்டுட்டு சும்மா போர் அடிக்குதுன்னு அந்த ஒரு பெரிய டனல் ட்ரம்மாக இருக்கும்டா, அதை கொஞ்சம் அழுக்கு தண்ணியெல்லாம் இருக்கும், அதில் முக்கி இந்த ஜிமினும் ஜேகேவும் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு வின்னார் அவங்க முக்கணும் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸ்க்கெலாம் கதர்னா. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு கத்தி டேட்டை வீச, அந்த கத்தி வச்சுட்டு அவனோட கிட்ட போய், ஏண்டா இது இருக்கிறதுனால தானே ஆடி இருக்க, என்னடா பண்ணா, இது அறுத்தலாமா, இந்த குட்டி கொஞ்சம் அறுத்தலாமா அப்படின்னு அங்கே அப்படியே ஒரு கிராச் பண்ணேன். மேக்ஸ் அப்படியே அங்கே துடிச்சிட்றான். இங்கே அப்படியே பார்த்தா ரேச்சல தான் அப்படியே அவள் எதுக்குடான்னு சாவடி அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை ஹராஸ் பண்ண உனக்கு என்னடி வந்துச்சு? முன்னே ஹராஸ் பண்ண நீ நல்லா இருப்பில்ல, ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா என்ன அப்படி வளர்க்கல, உன்னை என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவளை தூக்கி ஒரு பாக்ஸில் போட்டால் அங்கே ஒரு பாம்பு தான் இருக்கும். ஜங்குக் என்ன விடுங்க, எனக்கு பாம்பு, எனக்கு அனிமல்ஸ் பிடிக்காது, எனக்கு அது ஃபோபியா இருக்குது, சாவடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லேச்சர் அந்த பாம்பை பார்த்து அங்கே அப்படியே விழுந்துடுறா. அந்த பாம்பு அப்படியே லேச்சல் அப்படியே சுற்றுதுடா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. நம்ம ரியாதை அவங்க பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அமைதியாக பேசக்கூட இல்லை. அப்போ நீங்கள் ரியாவை பார்த்துட்டு, நீ என்ன ஜிமினை இப்படி லவ் பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்குறா. ரியாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியும். ஆனால் நீ ஜிமினை லவ் பண்ணும்போது யாரும் வந்துட்டு இப்படி பண்ணல, ஆனாட்டே நான் என்ன பண்ணேன், இத்தனை முசான்லேயே இருக்கேன்னு சொன்னேன். என்கிட்ட நீ பேசாதரியா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள் ரியா மேலே கோவத்தை காட்ட இப்போட்டே ஜங்குக் ஜிமின் 3 பேர் உள்ளே வராங்க. ரியா ஜங்குக் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. ரியா ஜிமின் ஜங்குக்லாம் அவங்க கிட்ட வர, நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டு வாயன் என்னை பாருடி வாயன் என்ன விடு ப்ளீஸ், உங்ககிட்ட என்ன பேச மாட்டேன், நீங்கள் விட்டு நான் வர மாட்டேன், வந்தால் அவங்க என்னை கொட்டுருவாங்க ப்ளீஸ். வயன் இல்லைப்பா, என்னை விட்டு உங்கள் காலில் விழுக்கிறேன் அவங்க என்னை காலில் விழுகிறேன்ட்டு வயன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் தான் அவனை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் காலை விழுகிறேன்டா, இதை தள்ளி போயிடுறா, முடியலடா என்னால் முடியலடா அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அவனுக்கு முடியல, அவர் ரொம்ப டைட்டாக அவங்க ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி அப்படியே அவர் உங்களை லேப்பில் வச்சுக்கிறாருடா. அந்த லேப்பில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவங்க புஷ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் அவர் உங்களை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு, நான் இருக்கேன் என்ன பாரு, நான் இருக்கேன், நீங்கள் பாரு மாமா நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவங்க தான் பார்க்குறீங்க. உங்கள் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. நான் இருக்கேன்
நான் இருக்கண்டி செல்லம், வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அவங்களை அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் டேக்கிட்ட இருக்க அந்த கம்ஃபர்ட் யார்ட்டையும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்களோட செஸ்ட்டில் அப்படியே ஸ்னகிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவன் கையை பார்த்தா ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்குது. அந்த பிளட்டை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அவங்க பார்த்தா அவனோட கன்னத்துலேயும் அந்த பிளட்டெல்லாம் கொஞ்சம் தெரிச்சிருக்கும், அப்படி இருக்குது. நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 days ஆகுதுடா அந்த ஹாஸ்பிட்டல் தான், இன்னும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. இப்போ நீங்களும் டேங்கவும் நடந்துகிட்ருக்கீங்க. அவர் உங்களை கை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. டே என்னடி இது வலிக்குதா, கால் வலிக்குதா, நான் தூக்கிட்டு போட்டோமா, ரேச்சல் மேக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்க, அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவர் மூஞ்சில் ஒரு மாதிரி ஸ்மோக் வருது. ஏன்னா அவங்களா தெரியலடி, போய் சொல்லாத, கொண்டுட்டேன். நட்டியா நீ டாக்டர்? ஆமாம் டாக்டர் தான். டாக்டர் சாவடிக்கூடாதா? என்ன ஹர்ட் பண்ண உன்னைய அவங்கள உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். விடமாட்டேன். யூ ஆர் எவ்ரி திங் டு மீ. உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் விடமாட்டேன், கவலைப்படாத. உன்னை ஹர்ட் பண்ணவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்ந்துட முடியாது. நான் பண்ணது தப்பாக சரியான்னு கேட்டால் எல்லோரும் எழுதுறப்ப சொன்னாங்க தப்புன்னு தானே சொன்னாங்க, சரின்னு சொன்னாங்க. சியோவில் கிம் டேங்னு ஒரு டாக்டர் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால் எனக்குன்றது இன்னொரு ஃபேஸ்புக் வி அந்த நான் ஒரு கேங்ஸ்டர். மேபி இது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன ஹர்ட் பண்ணவங்க இல்லை எனக்கு பிடிச்சவங்க ஹர்ட் பண்ணவங்க யாராவது இந்த உலகத்தில் வாழ்ந்துடவே முடியாது வயன். என்னடா என் சைக்கோபாத் மாதிரி பேசுகிற நினைக்காத அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கிட்ட எடுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ அஸ் ஆல்வேஸ். எப்பயுமே நீ எனக்கு தான். சரியாடி பூனைக்குட்டியா மசல் குட்டின்னு கூப்பிடு. வெயிட், உனக்கு இது எப்படி தெரியும்? அது 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 நான் கிளம்புற உண்மையை சொல். அது அன்றைக்கி நான் உன்னோட ரூமுக்கு வந்தேன். என்ன? நான் அதையும் பார்த்துட்டேன். ஐயோ சரி, நான் ஒரு போவட்டுன்னு நீ நினச்சிருப்பியோ? ஏன் மாமா தானே, பரவாயில்ல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்கிறேன். அது அது என் மாமா தானே, நினச்சிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணால் அன்றைக்கிட்டே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குண்டா. அவர் அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் மாதிரி பசங்க பார்த்துட்டு இருப்பார். ஆப்போசிட்டில் அவங்களோட பிக்சர் தாண்டா இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசியிருப்பார். என்னை கிடைக்க மாட்டேடி நீ அப்படின்னு. இது நீங்கள் தூரத்துலேருந்து இந்த டோர் வழியாக எட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஞாபகம் வருது. ரவுடி என்ன சொன்ன? ரவுடின்னு. பரவாயில்லடி, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சேன். அதெல்லாம் 5th standardல வச்சு கிஸ் அடிச்சு அப்போயே பிடிக்கும். அப்புறம் ஏன்டி பூசனில் போயிட்டு வரவே இல்லை? அது எனக்கு பயம். எங்கே நீ மறுபடியும் வச்சு கிஸ் அடிச்சிட்டேனா? நான்லாம் குழந்த பிறந்துடும் நினச்சி தெரியுமா? கிஸ் அடித்தா குழந்த பிறந்துடும் யாரி சொன்னா? நீ தான் சொன்னேன். நான் எங்கடி சொன்னேன்? நான் நீங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கிஸ் அடிச்சு 5th standardல. ஆமாம், அப்போ என்ன சொன்னேன்? நமக்கு குழந்த பிறந்துரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் மாமனுக்கு எப்பயுமே ஃபுல் பவரில் இருப்பேன். பொண்ணு ஓகேனா மாப்பிள்ளை போய் ரெடி டெகசல் பாப்பா. சி படா பொறுக்கி. என்னடி பொறுக்கின்ற? ஆமாடா ரவுடின்ற பொறுக்கின்ற. மாமான்றது மட்டும் வர மாட்டேங்குது. மாமா ஐயோ கொல்றாளே இன்னொட்டி சொல்கிறே. மாமா டேயாங் மாமா அப்படின்ட்டு நீங்கள் அவங்களோட கணத்தில் கிஸ் பண்ண. மாமனுக்கு இதெல்லாம் பத்தாதுரி. இங்கே தான் இருக்கும் சுற்றி பார்க்கு, ஹாஸ்பிட்டல் பார்க்காக இருந்தாலும் யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்களா ஒரு மாதிரி போதும் சி போட பொறுக்கி. என்னடி பொறுக்கின்ற? மாமா பாவம் இல்லையா? பாவம் இல்லை, ஒரு மண்ணும் இல்லைப்பா, போயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடக்கிறீங்க. தூரத்துலேருந்து நம்பிச்சிடும் இவங்கி பார்த்துட்டு பரவாயில்ல அவங்களோட போய் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல
அப்போ அப்படியே நம்ஜுன்ற மாதிரி யோங்கியை பார்க்க, யோங்கி எப்படி நம்ஜுன்னு பார்க்க, என்ன ஆரம் என்ன ஆகஸ்ட், இவனுங்க பண்ணுற கொலையெல்லாம் நம்ம மறைக்க வேண்டியதாக இருக்கே, என்ன பண்ணுறது ஆகஸ்ட், நம்ம பண்ணி தான் ஆகணும். சரி வாரம் போகலாம், சரி ஆகஸ்ட். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஒரு நியூஸ் சேனல் தான்டா, எங்கள் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம வழக்கம் போல் 2 கொலை நடந்திருக்கு. இட்ஸ் அன்பிலீவபிள் யூனோ. இந்த மாதிரி கொலைகள் ஹைஸ்கூல் பசங்க, இந்த மாதிரி பசங்களாம் கொலை நடந்துருக்கு. இது யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இதுக்குமே காரணம் கண்டிப்பாக அந்த ஆரன் கேங்காக தான் இருக்கும். நம்ம இன்வெஸ்டிகேஷன், நம்ம ஜின் சார் ஈஸியாக அது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கார். என்ன அவரோட ஐடென்டிஃபைன்னு சொல்கிறதே இல்லை, என்ன தான் போய் நடக்க போதும். ஆனால் இந்த உலகத்தில் இவ்வளோ க்ரூவலாக கொலை பண்ணுறவங்களாம் உயிரோடு இருக்கவே கூடாது. என்ன நினைக்கிறீங்க ப்ரொஃபஸர் லீ? நான் இவ்வளோ வருஷமாக இத்தனை கிரைமை பார்த்தோம், இவனுங்க ஒரு பேட்டர்னில் கொலை பண்ணுறானுங்க. ஆனால் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக ஒரு சைக்கோபாத்தோட வேலையை தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஸ்மோக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அப்படியே அந்த பர்சன் உள்ளே போக போக ஒரு நர்ஸ் வந்துட்டு, டாக்டர் சக்சின், சொல்லுங்கள், என்ன இன்னைக்கு புதுசாக பர்ஃப்யூம் போல இருக்குது, நல்லா இருக்கா, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தான், சூப்பர். இப்போ அப்படியே அந்த சர்ஜன் அப்படியே உள்ளே போய் அவரோட கேபினில் லாக் பண்ண, அங்கே அப்படியே ஒரு சைட் நேம் வருது, மிஸ்டர் ஜின் இஸ் ஆக்கியபைட். எஸ்டா, அது நம்ம ஜின் தான்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்த பார்த்தோம்னா, எனக்கு போதுன்ட்டே, சாப்பிடுவாயன் போதுன்றல, என்ன நீ அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே உள்ளே வந்துட்டு, மச்சான் ஓகே ஃபைன் சாரி. இப்போ அப்படியே ஜிம்மினா ரியா, என்ன ஜிமின், ரியா என்னோட தங்கம், புஜ்ஜி பாக்கு என்ன வேணும், அஜி புஜ்ஜிமா எனக்கு புஜ்ஜிப்பா அப்படின்னு அவங்க கொஞ்சிட்ருக்க. ஜங்குக்கா எரிச்சலாக வருது, ரைட்டு விடு அப்படின்னு நம்ம பாட்டு ஜேகே அப்படியே ஒரு கேபின்குள்ளே உட்காந்துருக்காரு. அங்கே சுகா, ஹோபி, ஜின்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, இப்போதைக்கு கிளைண்ட் யாரும் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் யாராச்சும் நம்ம குடும்பத்தில் மிஸ் பண்ணால் கொண்டுற வேண்டியதுதான். ஆனால் ஜின்னா வெட்டப்பனா நீ வெளியே பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல். சாரி வளர நினைக்கிறேன். ஜேகே என்னைக்கு நீ தெளிவாக பேசியிருக்க. வெளியே பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட் கிம் சக்சின். ஆனால் அண்டர் கிரவுண்டில் ஒரு பக்கா கிரிமினல், ஒரு கேங்கோட லீடர் ஜின். மாஸ் நானி மாஸ். எத்தனை வருஷம், 15 வருஷம் அந்த கேரியரில் இருக்கேன்டா. எவ்வளோ சீக்கிரம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க தெரியுமா? என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க வேண்டியதான். ஏதாவது ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன் ஹோபியனா, என்னடா டாக்டர்னு உயிரை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் கொலைகாரன் அப்படி நம்ம சுகர் ஸ்மோக் பண்ணிட்டு என்ன பண்ணுறது ஜேகே. தேவையெல்லாம் சில பேர் தான் இருக்கானுங்க, போலீஸ் கேட்குற மாதிரி தெரில, அதான் நம்ம கேட்குறோம். அவனுக்கு கேட்டால் நம்ம இங்கே கேட்டிருக்கோம். நம்ம டேங் எங்கே, டேங் ரொமான்டிக் மோடில் இருக்காரு அவங்க ஆள் கூட. ரவுடின்ற வயனுக்கு தெரியுமா என்ன, வயனை பொறுத்த வரைக்கும் சாதாரண புலி பண்ணுற ரவுடி. ஐ திங்க் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன அப்படி ஏதாவது பார்க்குறாங்க. ஆனால் வயன் இப்போ தான் வளருவேன் அப்படின்னு போயிட்டான். வயனையும் ரியாவையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேங்ஸ்டர், அதாவது நாங்கள் 3 பேரும். ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் வி ஆர் பேங்கன். சரி, எனக்கு காலேஜ் ஒர்க்கில் இருக்குது, நான் கிளம்புறேன். ஓபியண்ணா, ஜெய்டோப். ஏன்டா இதை நிக்நேம் வச்சு கூப்பிட்ற? ஜெய்டோப்னு கூப்பிட்டா தான் நீ ஆக்டிவேட் ஆவியாமா? இந்த ரவுடி மாமாவோட கதையில் நம்ம ஏதாவது ஒரு பலியாடு. வயனை பொறுத்த வரைக்கும் டேங்க் ஒரு ரவுடி, ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு டெவல். பார்த்தல மேக்ஸ் எப்படி கொலை பண்ணான்னு. அந்த லீயை நம்ம சொல்கிறத பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் போலே அப்படின்ட்டுலாம் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் டேங்கோட செஸ்ட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கடா, அன்அவேர் ஆஃப் வாட் ஹேப்பனிங். டேங்கோ ஒரு மாதிரி இவங்களோட ஹேரை பிடிச்சிட்டு, நான் யாரை ஹர்ட் பண்ணாலும் நான் கொண்டுருவேன். நீ நினைக்கிறேன் நான் டேங்கோ ரேச்சலையும் மேக்ஸியும் ரேச்சலையும் ஜஸ்ட் பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் தே ஆர் நோ மோர். யூ ஆர் மைண்ட் ஸ்வீட் ஆர்ட். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் ரவுடி தான், செல்ல ரவுடி, பொறுக்கி என்னன்னா. ஆனால் உண்மையாக இந்த கதைக்கு ஹீரோ நான் இல்லை, வில்லன். லவ் யூ டி மசல் கொட்டி அப்படின்னு
டேங்னால உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே தூங்குறாருடா. எஸ்டா இந்த ஒன் ஷாட்டை நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம டேங்கோட ஒர்க், அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் நினைக்கிறீங்க டேங் சந்தன் ஒரு ரவுடின்னு, ஆனால் அவர் ஒரு ரவுடிக்கே அவர் தான் ஹெட்டு. அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக நான் ஒரு குட்டி ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லவ் யூ கைஸ், பாய். அண்ட் இனி நம்ம சேனலில் வர எல்லா குட்டீஸ் ஆர்மி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன பேர் என்னன்னா மசல் குட்டீஸ் அண்ட் மசல் குட்டீஸ் எல்லோரும் கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. எஃப்எஃப் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஐ ரியலி பெக் யூ டூ. ஓகே மசல் குட்டீஸ், லவ் யூ, பாய்.